எப்போ பார்த்தாலும் கலகலப்பாக பரபரப்பாக இருக்கக்கூடிய காயல்பட்டினம் வீதிகள் எல்லாம் வெறிச்சோடி போய் கிடக்குது. பஸாரை பார்த்தீங்கன்னா சுத்தமாக யாருமே இல்லை, ஆள் ஆரவாரம் இல்லாத ஒரு நிலையாயிடுச்சு. டிசம்பர் 6 மறக்க முடியாத நாள். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அனைத்து வியாபாரிகள் சங்கம், அதே மாதிரி ஆட்டோ ஓட்டுநர்கள், அப்புறம் அனைத்து கட்சிகள் எல்லாமே சேர்ந்து இந்த டிசம்பர் 6 அவங்க இந்த இழக்கப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதியான நாளை எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் டோட்டல் காயல்பட்டினமும் இன்னைக்கு ஸ்தம்பிச்சிருக்கு. வாகனங்கள் ஓடுது, ஆட்டோ கூட ஓடுறது அவ்வளோ தெரியல. 1-2 டீ கடைகள் இருக்குது, அதே மாதிரி மெடிக்கல் ஷாப் 2-3 திறந்து வச்சிருக்காங்க. மணி 5 ஆகுது, இருந்தாலும் அவங்க 5 மணிக்கு மேலே கடை திறப்பாங்க, அது கூட திறக்காம தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6 இன்னைக்கு கலகற்ற காயல்பட்டினம். இந்த டிசம்பர் 6 அன்னைக்கு எல்லா மக்களும் ஒத்துழைச்சி அவங்களுடைய தொழிலும் சரி, அவங்களுடைய வியாபாரங்களும் சரி, அவ்வளோ பேரும் மூடி வச்சிருக்கிறாங்க. இது இன்னைக்கு நாளைக்கு இல்லை, இன்னும் 60 வருஷம் போனாலும் சரி இந்த காயல்பட்டினம் மக்கள் யாரும் ஒத்துமுறையாக இந்த டிசம்பர் 6க்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த டிசம்பர் 6 பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மக்களுக்கு மனசில் ஆழமாக பதிஞ்சது, மறக்க முடியாத ஒரு நாள். இனிமேலும் இந்த மாதிரி ஒரு நாளை நாங்கள் யாரும் எதிர்பார்க்க மாட்டோம். அதளவுக்கு நம்ம எல்லாரும் ஒத்துமையாக ஒன்றா இருக்கணும். ஜெய்ஹிந்த். ஆனால் என்ன குஷாலாக படுத்து வச்சுட்டு வேண்டாம், கடையெல்லாம் லீவுங்கிறதுனாலயா? 1-2 டீ கடைகளை தவிர பாக்கி எல்லா கடைகளும் அடைச்சு தான் இருக்காங்க. வெறிச்சோடி கிடக்கும் காயல்பட்டினம். இது மெயின் ஸ்ட்ரீட், மெயின் பஸார், இது திருச்செந்தூர் போகிற பாதை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பள்ளி பாபரி மஸ்ஜித் கைவர்களால் இடிக்கப்பட்டு 33 வருடங்கள் ஆகிவிட்டது. அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக நமது ஊரில் வியாபார பெருமக்கள் பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து கடையடைப்பு முழுமையாக வெற்றி பெற்றுள்ளது. இந்த நாள் மறக்க முடியாத நாள். வாழ்க்கையில் அனைத்து முஸ்லீம்களுக்கும் மற்ற சகோதரர்களுக்கும் இது ஒரு பண்ணத்தக்க ஒரு நாளாக இருக்கிறது. ஒன்று 2 டீ கடையை தவிர, ஒரு 2 மெடிக்கலை தவிர எல்லாமே கோஆப்ரேட் பண்ணி அடைச்சிருக்காங்க. அனைத்து வியாபாரிகள், அது மாதிரி அனைத்து கட்சிகள், உள்ளூர் பொதுமக்கள் எல்லாருமே நல்ல ஒத்துழைப்பை தந்து இந்த கடையடைப்பை வெற்றிகரமாக நடத்தியிருக்காங்க. சரி, மெயின் ரோட்டில் தான் இந்த இது பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருக்கக்கூடிய தெருக்களில் இருக்கக்கூடிய கடைகள் கூட திறக்கல, எல்லா கடையும் அடைச்சி தான் இருக்கு. இது காலையில் பார்த்தா அதே கடை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, காயல்பட்டினம் ஜெகஜோதியாக இருக்கும்.